ஹேடா பியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த மூவி கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ நான் ரொம்ப டிலே பண்ணிட்டேன். ஐம் ஸோ சாரிடா. நானும் வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு போடலான்னு இருந்தேன். பட் என்னால் போட முடியலை. ஸோ மன்னிச்சிக்கோங்க. நான் இனிமேல் வந்துட்டு கரெக்டாக போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க என்னோட சமத்து பியர்ஸா. ஓகே, இப்போது ரொம்ப பேசாமல் அப்படியே ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இதில் டாப் வந்துட்டு நம்ம ஜேகே தான்டா. நம்ம ஜேகே வந்துட்டு ஒரு பெரிய சிஇஓவாக இருக்கார். தனியாக கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்துட்டு ஒரு லிட்டில் சிஸ்டர் அண்ட் ஒரு பிரதர் இருக்கார். ஸோ அவர் வந்துட்டு ஒரு பெரிய மாஃபியா. அவர் நேம் வந்துட்டு ஜியோன். அவர் வந்துட்டு ஃபேமிலியை விட மாஃபியா ஃபீல்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அவர் தனியாக போயிட்டார். அவர் வந்துட்டு ஃபேமிலியில் இன்வால்வ் ஆக மாட்டார். அண்ட் இதில் வந்துட்டு நம்ம ஜங்குக் கேரக்டர் ரொம்ப வந்துட்டு ஒரு ஜாலியான ஒரு டைப்பு. ரொம்ப ஃப்ளெட்டியாக ஃபன்னாக இருக்க ஒரு கேரக்டரு. நம்ம டீ பார்த்தா அவர் வந்துட்டு ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு. அவர் வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட்டு, ரொம்ப க்யூட்டு, ரொம்ப சைலண்ட்டு. அண்ட் அவருக்கு ஒரு பிரதர் இருக்கார். அவர் லைக் ஒரு ரவுடி டைப்பு. ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ அப்படி ஸ்டார்டிங் சீனே பார்த்தா ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியோட போர்டில் ஜேகே குரூப்ஸ்னு போட்டிருக்கு. அதில் மொத்தமாக ஒரு 14 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அங்கே பார்த்தா கிரவுண்ட் ஃப்ளோரில் நிறைய எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்காங்க. ஒரு சிலர் வந்துட்டு அவங்க ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ ஈவினிங் அந்த மாதிரி டைம் பார்த்தா கரெக்டாக ஒரு 6 o'clock ஆக போகுது. அப்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் அங்கே லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்ட்டுக்கு வெளில 2 பாடிகார்ட்ஸ் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பர்சனுக்காக. இப்போது சடனாக லிஃப்ட் ஓப்பன் ஆக அதுலேருந்து ஒரு பர்சன் தான் அப்படியே வெளில வராரு. கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு கோட் சூட்லாம் வியர் பண்ணிவிட்டு லிப்பில் பியர்சிங் பண்ணியிருக்காரு. டக்கிங்லாம் பண்ணிவிட்டு பார்க்கவே செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார். அந்த பர்சன் தான் அந்த லிஃப்ட்டை விட்டு வெளில இறங்குறாரு. அப்படியே இறங்கி நடந்து வாக் பண்ணி வராரு. அந்த பர்சனை பார்த்ததுமே அங்கே இருக்க எம்ப்ளாயீஸ்லாம் ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆகிட்டு அந்த பர்சனை தான் அப்படியே பார்க்குறாங்க. பட் அந்த பர்சன் யாரையுமே பார்க்கல. அவர் பாட்டுக்கு நடந்து கார்கிட்ட போகிறாரு. ஸோ கார்கிட்டையும் பாடிகார்ட்ஸ் இருக்காங்க. இப்போது அந்த 2 பாடிகார்ட்ஸ் தான் ஃபாஸ்ட்டாக கார்கிட்ட ஓடி போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அது நம்ம ஜங்குக் தான். அப்படியே போயிட்டு அந்த காரில் ஏறி சிட் பண்ணிக்கிறாரு. இப்போது அப்படியே அந்த கார் டோரையும் க்ளோஸ் பண்ணுறாரு. போயும் என் அப்பங்காரன் வேறு ஆளே இல்லைன்ட்டு என்கிட்ட கொடுத்துருக்கான் பாரு இந்த வேலையை. நானும் எவ்வளோ நேரம் தான் ரூடாகவே நடிக்கிறது. எப்பா முடியலடா சாமி அப்படின்ட்டு ஜங்குக் தான் அந்த கோட்டை எடுத்து ரிமூவ் பண்ணி தூக்கி அப்படியே போடுறாரு அந்த ஓரத்தில். யோ டிரைவர் கார் எடு அப்படின்னு சொல்ல டிரைவரும் எதுவும் பேசாமல் அடுத்த செகண்டே காரையும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. தென் அப்படியே கட் பண்ணி இந்த சைட் பார்த்தா ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டு பால்கனி கிட்ட ஒரு பர்சன் அப்படியே தனியாக நின்றுட்டு ஒரு மாதிரி சேடாக திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயையோ டைம் வேறு ஆகுது. இன்றைக்கி வேறு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? சிங் பண்ணுமே நான் வேறு. வீட்டில் வேறு யாரும் இல்லை. என்ன பண்ணுறது இப்போ? பேசாமல் அவன்கிட்ட கேட்கலாமா? நல்ல நாளே வரமாட்டா. சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்களோட ஃபோனை தான் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்து ஒரு நம்பருக்கு தான் டயல் பண்ணுறாங்க. அந்த சைடில் அப்படி ரிங் போய்கிட்டே இருக்கு. இப்போது காலும் எடுக்கிறாங்க. ஹலோ ஹலோ சொல்றி, என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்க? டே அண்ணா, நீ ஃப்ரீயா போ? ஃப்ரீ தான். நானே வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன். செம தலைவலி. அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்டா. என்ன ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்பு? அது வந்து இன்னைக்கு என்னோட மியூசிக் கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குடா அண்ணா. அண்ணா சிங் பண்ணணும். வீட்டில் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. நீ வாயேன், என்னை அங்கே ட்ராப் பண்ணு. ஏன்னா ட்ராப் பண்ணுமா? ஏய் போடி, வேறு வேலை இல்லை. நானே தலைவலியில் இப்போ தான் வந்துட்டு
நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா, நீ என்னன்னா அங்கே வான்னு கூப்பிட்ற. நான்லாம் வரமாட்டேன். நானா ப்ளீஸ்டா வாடா. நீ வந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு நிறைய பர்சன்ஸை நான் இன்ட்ரோ பண்ணி வைப்பேனா. வாயேன் அப்படின்ற. ஆ ஆமாம். சரி, என்னமோ சொல்கிற. வரேன், ரெடி ஆகிட்டாரு. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்டா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பர்சனும் ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ அவன் நேம் வந்துட்டு தாரா. தாரா தான் இப்போது அப்படியே ஃபாஸ்ட்டாக ரூம்குள்ளே ஓடுறா ரெடி ஆகலான்ட்டு. தென் அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா ஜங்கு கார் தான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு வீட்டு வாசலில் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. டிரைவர் தான் ஹாரன் சவுண்ட் கொடுக்குறாரு. இந்த சைட் தாராக்கு அந்த சவுண்ட் கேட்குது. ஐயோ வந்துட்டான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஃபாஸ்ட்டாக ரூமை விட்டு ஓடி வராங்க. அந்த ஸ்டெப் வழியாக இறங்கி வீட்டை விட்டு வெளில வந்து பார்க்குறாங்க. அங்கே ஜங்குக் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைட் தாரா தான் அப்படியே வீட்டெல்லாம் லாக் பண்ணிட்டு கீ எடுத்து அவள் பவுச்சில் தான் வச்சுக்கிறா. இப்போ அப்படியே ஃபாஸ்ட்டாக கார்கிட்ட தான் வரா. கார்கிட்ட வந்துட்டு அப்படியே ஏறி சிட் பண்ணிக்கிறா. ஆமாம், அம்மா அப்பாலாம் எங்க? ஆ அதை ஏன்டா கேட்குற? ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என்னை மட்டும் தனியாக விட்டுட்டாங்க. இன்னைக்கு நான் சொன்னேன், ஆனால் அவங்க வரவே இல்லை. சரி சரி, அதான் நான் வந்துட்டேன்ல. டிரைவர் கார் எடுங்க அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறாரு. இப்போ அப்படியே காரும் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பெரிய சர்ச் இருக்குது. ஸோ அங்கே தான் ஃபங்க்ஷனு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த சர்ச்சுக்கு வெளில நின்று ப்ராக்டிஸ் பண்ணி சிங் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அந்த சர்ச்சுக்குள்ளே பார்த்தா பெரிய ஸ்டேஜ்லாம் போட்டு அப்படியே கிராண்டாக ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்த்தா ஒரு பர்சன் தான் ஸ்கூட்டியில் அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அந்த சர்ச் கிட்ட ஸ்டாப் பண்ணுறாரு. அப்படியே அவரோட ஹெல்மெட்டை தான் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாரு. அவரோட ஹேர்லாம் அவ்வளோ சில்கியாக இருக்குது, ப்ரௌன் கலரில் இருக்குது. அப்பா, ஒரு வழியாக வந்துட்டோமா? ஐயோ, நான் வேற லேட் ஆயிடுச்சின்னு பயந்துட்டேனா? ஆமாம், நல்லா பயந்த நீ. லேட் ஆயிடுச்சுன்ட்டு என்ன பிடிச்சி படுத்து எடுத்துட்டு இருந்தேன் நீ. ஏன்டா டேய், கொஞ்சமாச்சும் நான் சாப்பிட்டுட்டாச்சும் வந்திருப்பேன். உன்னை விட அவன் எவ்வளோ பரவாயில்ல போலடா. 2 பேருக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நான் முழிச்சிட்டு நிற்கிறேன். டேய் ஜிமினா, இன்னொரு வாட்டி நான் இருக்கக்குள்ள அவனை பற்றி பேசுனேன், பேசாமல் நீ அங்கேயே போடா. உன்னை கூப்பிட்டு வந்த பார்த்தியா, என்ன சொல்லணும்? சரி சரி விடு. இருந்தாலும் நீ மச்சான். சரி வா போகலாம் அப்படின்ட்டு ஜிமின் தான் அது. ஸோ அப்படியே அவர் அந்த ஸ்கூட்டியை விட்டு இறங்குறாரு. 2 பேருமே அங்கே இருக்க சர்ச்சுக்குள்ளே தான் அப்படியே நடந்து போகிறாங்க. இவங்க போனதும் அப்படியே பின்னாடியே தான் ஜங்கு காரும் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அந்த சர்ச் கிட்ட ஸ்டாப் ஆகுது. தாரா தான் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில இறங்குறா. வெளில இறங்கிட்டு அப்படியே ஜங்குக்கை தான் ரிட்டன் பார்க்குறா. ஃபங்க்ஷன் முடிய எப்படியும் லேட் ஆகும், நீ வரியா இல்லை? என்ன லேட் ஆகுமா? அப்போது டாக்ஸி பிடிச்சி வந்துடு, நான் கிளம்புறேன். டேய் அண்ணா, அப்புறம் அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன், பார்த்துக்கோ. இப்போ நான் வந்தே ஆகணுமா? ப்ளீஸ்ண்ணா வாயேன். அப்படியே நான் சிங்க் பண்ணுறத அழகாக வீடியோ கூட எடுத்து கொடு. என் செல்லான்னால ஏதாச்சும் சொல்லி வர வச்சிருவே, வந்து தொலைறேன் அப்படின்ட்டு ஜங்குக் தான் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில இறங்குறாரு. அப்படியே கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரு. ஸோ அவர் கோட் எடுத்து அவரோட ஹேண்டில் வச்சுக்கிறாரு. நீ அந்த கூலிங் கிளாஸை மட்டும் கொஞ்சம் கழட்டுறியா? பில்டப் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. ஏய் என்ன, அது என்னோட இஷ்டம். பாரு, நான் யாரை நினச்சேன்? எங்கே போனாலும் கெத்தாக இருக்கணும், அதுதான் இந்த ஜங்குக்கு. சரி சரி, எப்பா தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா, வா போகலாம் அப்படின்ட்டு தாரா தான் அப்படியே போகிறா. ஜங்குக்கும் நடந்து போகிறாரு. இந்த சைடு நம்ம தேவும் ஜிமினும் தான் அப்படியே அந்த சர்ச்சுக்குள்ளே தான் பார்த்துட்டு நிற்கிறாங்க. எங்கே உட்காரலாம்? டேடி மச்சான், பின்னாடி போகலான்டா, முன்னாடிலாம் வேணாம், நமக்குலாம் செட் ஆகாது. சரி நீ சொல்லிட்ட, வா பின்னாடியே போகலாம். நிறைய சேர்ஸ்லாம் போட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஜிமினு டயங்கும் அந்த லாஸ்ட் ரோவில் போயிட்டு அப்படியே சேரில் தான் சிட் பண்ணிக்கிறாங்க.
இப்போது ஜங்குக் தான் அந்த சர்ச்சுக்குள்ளே அப்படியே மாசா என்ட்ரி கொடுக்குறாரு கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு. ஜங்குக்கு எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. யங் தான் ஜிமின் கிட்ட பேசிட்டே அப்படியே பார்க்குறாரு இந்த சைட் ஜங்குக்க. ஆ, இவர் இங்கே என்ன பண்ணுறாரு? எவரு? ஆ, அவர் தான்டா ஜங்குக். அவர் அவனுக்கு தெரியுமா என்ன? ஆ, தெரியாம எப்படி? இவர் தான் இவரோட கம்பெனியில் தான் என் டேட் கூட ஸ்பான்சர் பண்ணுறாரு. ஜங்குக் நம்பர் 1 CEO. இவர் தெரியாமல் எப்படி? ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு இவர்? அதுவும் தாரா கூட அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே சிட் பண்ணியிருக்காரு. இங்கே ஜங்குக் தான் தாராவை கூப்பிட்டுட்டு அப்படியே பேக் சைட் தான் வராரு. டயங் சிட் பண்ணியிருக்க ஃப்ரண்ட் ரோவில் அப்படியே ரைட் சைட் தான் போயிட்டு அந்த சேரில் சிட் பண்ணிக்கிறாங்க 2 பேருமே. இப்போ பார்த்தா அங்கே ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பர்சன் வந்துட்டு அப்படியே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படியே வெல்கம் ஸ்பீச்சும் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தா அப்படியே அங்கே ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே நிறைய பசங்க 1 by 1 வந்து அப்படியே ஸ்டேஜில் ஏறி சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக சிங் பண்ணுறாங்க. சியர் அப் பண்ணிட்டு அப்படியே கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா நம்ம டயங்கோட நேம் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டேய் மச்சான், உன்னை தான் கூப்பிட்றாங்க, ஆல் தி பெஸ்ட், நல்லா பாடு அப்படின்ட்டு ஜிமின் தான் அப்படியே ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாரு. டயங் தான் அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு எழுந்து போகிறாரு. இப்போ அப்படியே ஜங்குக் தான் பார்க்குறாரு இந்த சைடு டயங் போகிறத. ஏய் தாரா. ஆ, என்னடா அண்ணா? யார் இந்த பையன்? இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஆமாம், இல்லைன்னா மட்டும் உனக்கு தெரிஞ்சிருக்கும் பாரு. கிம் அங்கிள் இருக்காருல்ல, அவரோட சொந்தம். ஏன்னா அவருக்கு எப்படி ஒரு பையனா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இந்த சைட் டயாங் தான் அவ்வளோ அழகாக ஸ்லோவாக நடந்து ஸ்டேஜ் மேலே ஏறுறாரு. அப்படியே லைட்டும் டயாங் மேலே ஃபோக்கஸ் ஆகுது. இப்போ டயாங் தான் அவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு அந்த மைக் முன்னாடி நிற்கிறாரு. ஒரு சாங் தான் அப்படியே பாட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள் கேட்டாலும் வருமா, கேட்காத வரமா, இது போதுமா, இதில் அவசரமா, இன்னும் வேண்டுமா, அதில் நிறைந்திடுமா, நான் பார்த்த நாள் நம் வசம் வருமா, உயிர் தாங்குமா, என் விழிகளின் முதல் வலி. இப்போ பார்த்தா நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவரோட கூலிங் கிளாஸை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்காரு. நம்ம டயாங் அவ்வளோ அழகாக அங்கே சிங் பண்ணிட்டு இருக்காரு. ஜங்குக்கோட ஐஸ் ஃபுல்லாக அப்படியே டயாங் மேலே மட்டும்தான் இருக்குது. அவர் பிளிங்க் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இந்த சைட் டயாங் அவ்வளோ அழகாக சிங் பண்ணுறாரு. எல்லாருமே அப்படியே சேர் பண்ணி கிளாப் பண்ணுறாங்க. என்ன வாய்ஸ் தான் அவனுக்கு, என்ன பையன், இவனை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஆனால் என்னம்மா இருக்கான், என்ன கண்ணு, என்ன மூக்கு அப்படின்ட்டு ஒரு இதாக அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இந்த சைட் டயாங் சிங் பண்ணி அப்படியே ஃபினிஷ் பண்ணுறாரு. எல்லாருமே அவ்வளோ அழகாக சேர் பண்ணி கிளாப் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தா நம்ம டயாங் தான் அவ்வளோ அழகாக ஒரு பாக்ஸை ஸ்மெல் பண்ணிட்டு அந்த பிளேஸில் இருந்து
இறங்கி வராரு. ஜங்குக் அப்படி டயங்க மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. அவரோட ஐஸ் அப்படியே டயங் மேலே மட்டும்தான் இருக்கு. இப்போ அப்படியே டயங் தான் ஜங்குக் சைடு அப்படியே லைட்டாக பார்க்குறாரு. என்ன இது? எவர் எதுக்கு நம்மளை எப்படி பார்க்குறாரு அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டு அவர் ஜிமின் பக்கத்தில் தான் போகிறாரு. போயிட்டு அப்படியே செட் பண்ணிக்கிறாரு. ஏய் மச்சான், வேற லெவல் போ. என்னம்மா பண்ண தெரியுமா? ஆ, நல்லா இருந்துச்சா? வீடியோ எடுத்தியா? ஆ, அதெல்லாம் எடுக்காம எப்படி, பக்காவா இருக்கு, என்ன பாரு அப்படின்ட்டு ஜிமின் தான் அவரோட மொபைல் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ டயாங்கும் அப்படி பார்த்துட்ருக்காரு. இந்த சைடு அடுத்து தாராவோட நேம் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தாரா அப்படியே இழந்துக்கிறா. டேய் அண்ணா, மறக்காம வீடியோ எடு அப்படின்ட்டு ஜங்குக்கை பார்க்குறா. பட் ஜங்குக்கு வந்துட்டு சரியாகவே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. இப்போ அப்படியே தாரா தான் அப்படியே ஜங்குக்கை ஷேக் பண்ணுறா. டேய் அண்ணா. ஆ, என்ன? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இப்போ நான் சிங்க் பண்ண போகிறேன், வீடியோ எடு. ஆ, சரி சரி எடுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட், நல்லா சிங் பண்ணு அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. தாராவும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸ்டேஜ் கிட்ட தான் போகிறா. அப்படியே அவளும் போயிட்டு அங்கே மைக் முன்னாடி நின்று சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஜங்குக் அப்படியே அதை கவர் பண்ணுறாரு. அவளும் அவ்வளோ அழகாக சிங் பண்ணுறா. ஸோ எல்லாருமே சேர் பண்ணி கிளாப் பண்ணுறாங்க. இப்படி டைமும் போகுது. இப்போ தாரா தான் அப்படியே சிங் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கி ஓடி வரா ஜங்குக் கிட்ட. ஏ அண்ணா, என்ன வீடியோ எடுத்தியா? ஆ, எடுக்காம எப்படி? எனக்கும் இதான் வேணும் அப்படின்ட்டு ஜங்குக்கோட ஃபோனை வாங்கிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கா. இந்த சைட் ஜங்குக்கு அப்படியே லைட்டாக திரும்பி டயாங் சிட் பண்ணியிருக்க சைட் தான் அப்படியே பார்க்குறாரு. இப்போது டயாங்கும் அப்படியே பார்க்குறாரு. 2 பேருக்குமே அங்கே ஹை கான்டாக்ட் போகுது. இப்போ டயாங் தான் அங்கே ஜங்குக்கை பார்த்து ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஜங்குக்கு அப்படி சுற்றி முற்றி பார்க்குறாரு. என்ன இது? இப்போ இவன் என்னை பார்த்தா ஸ்மைல் பண்ணா? ஐயோ, எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்ட்டு ஜங்குக் தான் பார்க்குறாரு. ஆ, டே ஜிமினா, அங்கே பாரு, அவர் என்னையே பார்க்குற மாதிரி இல்லை அப்படின்ட்டு டயாங் சொல்ல, ஏய் மச்சான், உன்னையே பார்க்குற மாதிரி இல்லை, அவர் உன்னையே தான் பார்க்குறாரு. அண்ணா எதுக்கு என்ன பார்க்குறாரு அப்படின்ட்டு டயாங் க்யூட்டாக பவுட் பண்ணிட்டு ஜங்குக்கை பார்க்குறாரு. இப்படி தான் அங்கே போய்கிட்டுருக்கு 2 பேருக்குமே. ஃபைனலி அங்கே ஃபங்க்ஷனும் ஃபினிஷ் ஆகுது. இப்போ பார்த்தா அங்கே தாரா தான் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஜங்குக் அப்படியே கூலிங் கிளாஸை போட்டுட்டு டயாங்க தான் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. டயாங்கும் அப்பப்போ பார்க்குறாரு ஜிமின் கிட்ட பேசிக்கிட்டே. இப்போ ஜங்குக் தான் அப்படியே தாரா கிட்ட போயிட்டு, ஏய் தாரா. ஆ, என்னடா அண்ணா? ஒன்றும் இல்லை, நீ அந்த பையன்ட்ட பேசுவியா? எந்த பையன்? அதோ அங்கே நிற்கிறான்ல, அவன்தான். ஓ, டயாங்கா? ஆ, பேசுவனே, ஏன் கேட்குற? எல்லாம் பேசுவல்ல, அப்போது அவன் நமக்கு தெரிஞ்ச பையன் வேற. பேசாமல் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறியா? என்னது, வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறதா? அவன் வரணுமே, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அம்மா அப்பாலாம் வந்துட்டா அவங்க இப்போதைக்கு வர மாட்டாங்க. நீ இன்வைட் பண்ணுவியா மாட்டியா? என்னடா அண்ணா, சரி நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு தாரா தான் இப்போ அப்படியே டயாங்கிட்ட தான் நடந்து போகிறா. என்ன இது, இங்கே எதுக்கு வரா இவ அப்படின்ட்டு டயாங் திங்க் பண்ணிட்டு பார்க்குறாரு. இப்போ தாரா தான் அப்படி டயாங்கிட்ட போயிட்டு, ஹாய் டயாங். ஹாய். நீ சூப்பராக சிங் பண்ண. அப்படியா, நீயும் ரொம்ப சூப்பராக சிங் பண்ண. டயாங், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? என்னது? அது வந்து, இஃப் யூ டோன்ட் மைண்ட், இன்னைக்கு டின்னர் நீ எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிறியா?
ஆ என்ன? அது வந்து என்ன தயாங்? உனக்கு ஓகே தானே என் கூட வர? அதுக்கு இல்ல. வீட்ல அம்மா, அப்பா யாருக்கும் தெரியாதா? அங்கிள் என்ன சொல்லப் போறாங்க? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லிக்கிறேன். உனக்கு ஓகேவா? அது வந்து அப்படின்ட்டு ஜிமினை தான் அப்படியே சைடாக திரும்பி பார்க்குறாரு. என்ன ஏன்டா பார்க்குற? அவனை தாராளமாக கூப்பிட்டு போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. அடப்பாவி, போவேணான்னு சொல்லுவான்னு பார்த்தா இப்படி சொல்லி மாட்டி விட்டானே. அப்புறம் என்ன, அவருக்கும் ஓகே தான். நீ வரியா டயாங்? அது ஆ சரி, நீ இவ்வளோ தூரம் கூப்பிட்ற, வராமல் இருப்பனா அப்படின்ட்டு டயாங் சொல்கிறாரு. ஜிமினா, நீ ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டா வீட்டில்? நான் பார்த்துக்கிறேன் மச்சான், நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. இந்த சைட் டயாங் தான் அப்படியே தாரா கூட தான் வராரு. ஜங்குக் தான் அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி நடந்து வெளில வராரு. யார்கிட்ட தான் போகிறாங்க? தாரா, நீ பேக் சைட் சிட் பண்ணிக்க, நான் ஃப்ரண்ட்டில் சிட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக் தான் ஃப்ரண்ட் சீட்டில் போயிட்டு சிட் பண்ணிக்கிறாரு. இந்த சைட் தாராவும் டயாங்கும் தான் அப்படியே பேக் சீட்டில் சிட் பண்ணிவிட்டு டோரையும் லாக் பண்ணிக்கிறாங்க. இப்போது காரும் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. டயாங் தான் இப்போது, தாரா, சொல்லு டயாங். லேட் ஆகாதுல்ல, நான் வீட்டில் சொல்லலை. ஐயோ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இங்கே மாம் டேட் கிடையாது, நானும் என் அண்ணனும் மட்டும்தான். ஒரு ப்ராப்ளமும் இல்லை, சரியா? சரி சரி அப்படின்ட்டு அப்படியே சைலண்ட்டாக செட் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே டயாங் தான் ஜங்குக் சைட் பார்க்குறாரு. இவர் என்ன மாதிரி கேரக்டரு? எனக்கு தெரிஞ்சு இவர் ரொம்ப கூலாக இருப்பாரோ அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே வராரு. இப்போ பார்த்தா ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் அந்த காரும் அப்படி வீட்டுக்கிட்ட போகுது. போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுது. தென் அப்படியே கட் பண்ணால் ஒரு பெரிய மாலு. அந்த மாலில் நிறைய பீப்புள் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. டைம் பார்த்தா ஒரு 8 o'clock ஆகியிருக்கும். அந்த மாலில் பார்த்தா மேலே நிறைய ஃப்ளோர் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளோரில் தான் ஒரு பர்சன் ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்க. அப்படியே அவங்கள ரவுடிஸ்லாம் நிறைய பேர் துரத்திட்டு வராங்க. இந்த பர்சன் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு ஒரு ஸ்டோருக்குள்ளே அப்படியே ஒளிஞ்சிக்கிறாரு. இந்த சைடு அந்த ரவுடிஸ்லாம் அப்படியே தேடி தேடி பார்த்துட்டு ஓடிடுறாங்க. அந்த ஸ்டோரில் ஒரு மாஸ்க் மாதிரி இருக்குது. அந்த பர்சன் அப்படியே அந்த மாஸ்க் எடுத்து அவரோட ஃபேஸில் வியர் பண்ணிக்கிறாரு. அவரோட ஷர்ட்லாம் அப்படியே கழட்டிட்டு வேறு ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. அவர் ஹெட்டில் ஒரு பேண்ட் மாதிரி போட்டிருக்காரு. இப்போ அந்த பர்சன் தான் அப்படியே ஃபாஸ்ட்டாக அந்த ஸ்டோர்லேருந்து வெளில வராரு. மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டே அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கக்குள்ள சடனாக ஒரு பர்சன் மேலே இடிக்கிறாரு. அவரோட ஃபோன் வந்துட்டு கீழே விழுகுது. யோ, பார்த்து வர மாட்டே, நீ இப்படி தான் வருவியா அப்படின்ட்டு அந்த பர்சன் திட்டிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. அறிவில்ல, நீ ஏன் வந்து இடிச்சிட்டு என்ன சொல்கிற? நானா வந்து இடிச்சேனா? ஐயோ, நீ பார்க்காம வந்துட்டு என்ன சொல்கிற? ஏய், இங்கே பாரு, வந்து இடித்ததும் இல்லாமல் பேச்சா பேசுகிற? ஆமாம், நான் தான் பேச்சு பேசுகிறேன்னா? யோ, பார்த்து பேசு, அவ்வளோதான், பார்த்துக்க. என்ன பண்ணுவேன்? இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அவரோட பாக்கெட்லேருந்து கன்னு தான் எடுக்கிறாரு. அந்த பர்சன் அதை பார்த்து கூட எதுவுமே ரியாக்ட் ஆகலை. இவன் தான் அப்படியே அந்த பர்சனே பார்த்து செம்மையாக முறைச்சிட்டு நிற்கிறாரு. 2 பேருக்குமே அங்கே ஃபைட் ஆகுது. நான் யாருன்னு தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்க, அதே தான் நானும் உன்கிட்ட சொல்கிறேன். நான் யாருன்னு தெரியாமல் நீ ஓவராக பண்ணிகிட்ருக்க. பாரா, என்ன நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? என்ன எவ்வளோ பெரிய ஆள் நீ? ஏய், இங்கே பாரு, இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வேணான்னா மூடிட்டு உன் வேலையை பாரு. என்ன வேலையை பார்க்கறதா? இங்கே பாரு, என் ஃபோன் உடஞ்சிருச்சு, உன்னால தான். ஒழுங்கு மரியாதையாக எனக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடு. எதை ஃபோன் வாங்கணுமா? நீ
யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்டா, தெரிஞ்சுதான் பேசுறியா என்ன? இங்க பாரு, நீ யாரா வேணா இரு, எவனா வேணா இருந்துக்க. எனக்கு தேவையா ஃபோனு? நீ உடைச்சதுக்கு ஒழுங்கா காசு கொடு, இல்லைன்னா ஃபோன் வாங்கி கொடு. வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜியோன் தான் அவர் பாட்டுக்கு நடந்து லிஃப்ட்டு கிட்ட தான் போகிறாரு. இந்த பர்சன் தான் அப்படியே செம கோவத்தோட, நான் ஒருத்த இங்கே கத்திட்டு இருக்கேன், இவன் பாட்டுக்கு கண்டுக்காமல் போகிறான், இவனா அப்படின்ட்டு அந்த பர்சன் தான் அப்படியே ஜியோன் பின்னாடியே ஓடுறாரு. பட் ஜியோன் கண்டுக்காமல் அப்படியே லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாரு. இந்த பர்சனும் அப்படியே ஃபாஸ்ட்டாக அந்த லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே அவரும் உள்ளே போயிடுறாரு. ஏய், என்ன உனக்கு? எதுக்கு இப்படி தொல்லை பண்ணிகிட்டு இருக்க? என்ன நான் தொல்லை பண்ணுறேனா? யோ, ஒழுங்கு மரியாதையா ஃபோனை உடைச்சதுக்கு காசு கொடு, இல்லைன்னு வச்சுக்க. இல்லைனா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த பர்சன்கிட்ட தான் அப்படியே ஒரு மாதிரி ஃபைட் பண்ணிக்கிட்டே போகிறாரு. ஏய், இங்கே பாரு, என்ன ஓரா சவுண்ட் கொடுத்துட்ருக்க? நீ மட்டும்தான் கொடுப்பேன்னு நினச்சிட்ருக்கியா? எனக்கு அதுக்கு மேலேயும் தெரியும் என்ன பண்ணுவேன், உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படின்ட்டு இங்கே 2 பேருக்குமே இப்படி ஃபைட் போயிட்டுருக்கு. தென் அப்படியே கட் பண்ணால் நம்ம ஜங்குக்கோட வீட்டில் தான். ஜங்குக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கால் வருதுன்ட்டு அப்படியே வெளில பேசிக்கிட்டு நிற்கிறாரு. இந்த சைட் தாரா தான் டயாங் கிட்ட, டயாங் டயாங் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப் வேணும் உனக்கு? ஐயோ, அது ஒன்றும் இல்லை, இப்போ நான் வீட்டை விட்டு வெளில போகணும். ஜங்குக்கு வந்து கேட்டால் எப்படியாவது சொல்லி சமாளிச்சிடுறியா? நான் பெட்ரூம்க்கு போயிட்டேன்னு. என்ன, வெளில போறியா? ஆமாம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணியிருக்கான். ஐயோ, நான் அவர்கிட்ட ப்ளீஸ் டயாங் ப்ளீஸ், நான் அதுக்குள்ளே சீக்கிரம் வந்துடுறேன் ப்ளீஸ், இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு ப்ளீஸ். ஐயோ, நான் அவர்கிட்ட என்ன சொல்கிறேன்? தாரா பெட்ரூம்க்கு போயிட்டு தூங்கிட்டான்னு சொல்லு ப்ளீஸ், இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி சரி, சீக்கிரம் வந்துடுண்ணே. சரி அப்படின்னு சொல்லிட்டு தாரா தான் இப்போ அப்படி ஜங்குக்கு தெரியாமல் அங்கேருந்து போகலான்னு போகிறா. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு அந்த சைட் கார்டனில் தான் கால் பேசிகிட்டு இருப்பார். இந்த சைட் நம்ம டயாங் தான் அப்படியே தனியாக சோஃபாவில் சிட் பண்ணியிருக்காரு. ஐயோ, என்ன இது, இவளை நம்பி வந்தா இவன் என்னன்னா எப்படி சொல்லிட்டு போகிறா? இந்த ஜங்குக் அவரு கூட நான், அதுவும் எப்படி? இல்லை, சீக்கிரம் எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்டே சிட் பண்ணியிருக்காரு. தென் இப்போது லிஃப்ட்டில் பார்த்தா அங்கே ஜியோன் அப்புறம் இன்னொரு பர்சன் தான் ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ சடனாக லிஃப்ட் வந்துட்டு ஸ்டாப் ஆகுது. 2 பேருமே ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு பார்க்குறாங்க. என்ன இது, லிஃப்ட் எதுக்கு இப்போ ஸ்டாப் ஆச்சு? யோ, நீக்கி ஏதாவது பண்ணியா? ஏய், இங்கே பாரு, நான் எதுக்கு பண்ணும்? எனக்கு என்ன வேறு வேலை வெட்டி இல்லைன்னு நினச்சிட்ருக்கியா நீ? நான் என்ன உன்ன மாதிரி வெட்டியான ஆளா? ஏய், யாரை பார்த்து வெட்டியாக இருக்குன்ற? அவ்வளோதான் உனக்கு மரியாதை? பார்க்கறதுக்கே நல்லா ரவுடி மாதிரி இருந்துட்டு என்கிட்ட உன் வேலையை காமிக்கிறல? ஆமாம், நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் நான் யாருன்ட்டு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்க. அங்கே லிஃப்ட்டு ஓப்பன் ஆகவே இல்லை. உன்னால தான் நான் வந்து இந்த லிஃப்ட்டுக்குள்ளே இப்படி மாட்டிட்டு முழிச்சிட்டு நிற்கிறேன். எனக்கு இது தேவையா இது? ஏய், என்ன நானும் உன்னை வர சொன்னேன், நீ ஏன் வந்த? நான் வந்ததுக்கு காரணம் நீ தான். என் ஃபோனை உடைச்சிட்டு என்ன பேச்சு பேசுகிற நீ? ஏய், இங்கே பாரு, நான் என்ன உன் ஃபோனை வாண்டடாக உடைச்சேன்? நீயா பார்க்காம வந்துட்டு நான் உடைச்சிட்டு என் மேலே பழி போட்டா நான் எப்படி உடனே வாங்கி கொடுப்பேன்? இங்கே பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என்னோடய ஃபோனு எனக்கு வந்தாகணும். என்னால் கொடுக்க முடியாது, கொடுக்கணுன்னு அவசியமும் இல்லை. யோ, ஓவராக பேசிகிட்ருக்க, அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்ட்டு திரும்ப அகைன் 2 பேருமே ஃபைட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லிஃப்ட்டு ஆஃப் ஆனது கூட தெரியாமல். இப்போ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அந்த லிஃப்ட்டும் ஓப்பன் ஆகுது. இங்கே நம்ம ஜியோன் தான் அப்படியே ஃபாஸ்ட்டாக வெளில வராரு.
அந்த பர்சனும் அப்படியே ஜியோன் பின்னாடியே ஓடி வராங்க. அவங்க போகிறதுக்குள்ள அப்படியே அங்கே இருக்க வாட்ச்மேன் தான் அந்த மாலை க்ளோஸ் பண்ணிட்டாரு. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, க்ளோஸ் பண்ணிட்டானா? ஐயோ கடவுளே! எல்லாம் எல்லாம் உன்னால வந்தது. எது என்னாலயா? யோ இங்க பாரு, நான் எதுவும் பண்ணல. நீ தான் வந்துட்டு சண்டை போட்ட. லிஃப்ட் ஆஃப் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஆமாம், உன்னால தான். நீ இருக்க பாரு சரியான ஹிம்சை. இங்கே பாரு, நீ என் ஃபோனுக்கு பைசா கொடு, நான் பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். அவ்வளோ சீக்கிரம் கொடுப்பேன்னு மட்டும் நினச்சிடாதண்ணா. நான் யாருன்னு தெரியாமல் நீ ஆடிக்கிட்டு இருக்க, காமிக்கிறேன். நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா என்ன? நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எனக்கு கவலையே இல்லை. எனக்கு தேவை என்னோட ஃபோனுக்கான பைசா. இப்போ அப்படியே ஜியோன் தான் செம்மையாக பார்த்து அந்த பர்சனை முறைச்சிக்கிட்டே அங்கேயே நின்றுட்டுருக்காரு. 2 பேருக்குமே அந்த பிளேஸை விட்டு எப்படி போகிறதுனே தெரியல. ஸோ ஜியோன் தான் அப்படியே ஏதாச்சும் பிளேஸ் இருக்கா, வெளில போகிறதுக்கு வழி இருக்கான்ட்டு பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. அப்படியே அவரோட ஃபோன் எடுத்து கால் பண்ணலான்னு பார்க்குறாரு. பட் ஃபோன் வந்துட்டு நாட் ரீச்சபிள்னு வருது. காண்டு மயிராகுது. இன்னும் எவ்வளோ நேரம் எப்படி இந்த தொல்லை கூட இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. இது நான் தொல்லையா? நான் தொல்லையா இல்லை நீ தொல்லையா? யோ பார்த்து பேசு, இல்லைன்னு வச்சுக்க அவ்வளோதான் சொல்லிட்டேன். இப்போ அப்படியே ஜியோன் தான் அவர் கன் எடுத்து அவர் ஹேண்டில் வைக்கிறாரு. என்ன டம்மி துப்பாக்கியை காமிச்சு மிரட்டலான்னு பார்க்குறியா என்ன? அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. என் பைக்கு வெளில நிற்கிது. நீ என் ஃபோன் உடஞ்சதுக்கு ஒழுங்காக காசு கொடு. வாய்ப்பே இல்லை. நீ எவ்வளோ வேணா கேளு, நான் தரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜியோன் தான் அவ்வளோ அடமெண்ட்டாக அப்படியே நின்றுட்டுருக்காரு. தென் இந்த சைட் பார்த்தா நம்ம ஜங்குக் வீட்டில் ஜங்குக் தான் அப்படியே கால் பேசிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே நம்ம டயாங் தான் அப்படியே தனியாக செட் பண்ணியிருக்காரு. இப்போது ஜங்குக் தான் அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாரு. நம்ம டயாங் அப்படியே நிமிர்ந்து ஜங்குக்கை பார்க்குறாரு. என்ன நீ மட்டும் தனியாக இருக்க? எங்க அவ எங்கே போனா? அது அது வந்து அது அவ மேலே மேலே ரூமுக்கு. ஓ, தூங்க போயிட்டாளா? அதுக்குள்ளேவா? தலை வலிக்குதுன்ட்டு சொன்னேன். ஓ அப்படியா, சரி நீ வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஏதாவது ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். என்ன நீங்களா? இல்லை பரவாயில்ல, எனக்கு குக் பண்ண தெரியும். இருந்தால் என்ன, நான் போயிட்டு பண்ணுறேன். நான் உங்களுக்கு வேணும்னா ஹெல்ப் பண்ணவா? ஆ சரி, உனக்கு ஓகேனா வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே கிச்சனுக்கு போகிறாரு. ஸோ டயாங்கும் அப்படியே ஸ்லோவாக தயங்கி பின்னாடியே நடந்து போகிறாரு கிச்சனுக்கு. ஜங்குக் தான் போயிட்டு அப்படியே குக் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்காரு. அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஏன் அப்படியே ஜங்குக் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ சடனாக பவர் கட் ஆகிடுது. அச்சச்சோ, என்ன இது, கரண்ட் போயிடுச்சு. இரு, நான் ஏதாவது கேண்டில் இருக்கான்ட்டு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் அப்படியே அங்கே கேண்டில் தான் தேடி போயிட்டுருக்காரு. மொபைல் லைட் எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறாரு. அங்கே கேண்டில் இல்லை. இப்போ அப்படியே அந்த கிச்சனை விட்டு வெளில வராரு. என்ன இது, இவர் நம்மளை தனியாக விட்டு போயிட்டாரு. ஐயோ அப்படின்ட்டு டயாங் தான் முழிச்சிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜங்குக் தான் அவரோட மொபைல் லைட் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டெப்பில் ஏறி மேலே ரூமுக்கு போகிறாரு. இப்போது அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இங்கே டயாங் மட்டும் கிச்சனில் தனியாக இருக்கார். இப்போ பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குது அவருக்கு. அங்கே திங்ஸ்லாம் நிறைய போட்டு உருட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. டயாங்க்கு அதை கேட்டதும் ரொம்ப பயமாயிடுது. என்ன இது, யாரும் இல்லாத வீட்டில் எப்படி சவுண்ட் கேட்குது? ஐயோ, யாராக இருக்கும்? யார் அது?
அப்படின்ட்டு கேட்டுட்டே அப்படியே போயிட்டுருக்காரு. பட் அந்த சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஐயோ! இப்படி வந்து இங்க மாட்டிக்கிட்டேனே! ஒரு வேளை திருடன் ஏதாச்சும் வந்திருப்பானா? ஆ டேயாங் பயப்படாத, கேர்ஃபுல்லா இரு, யாரும் இருக்கக்கூடாது. அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே நின்று பயந்துட்டே அப்படியே எட்டி எட்டி பார்க்குறாரு. அங்கே வெளில பார்த்தா அங்குக் தான் அப்படியே மேலே ரூமில் தேடிக்கிட்டு இருக்காரு. சடனாக அவரதும் ஃபோன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது சார்ஜ் இல்லாமல். ச்சே, இது வேற சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டா, போச்சு போ, இப்போ நான் எப்படி தேடுறது அப்படின்ட்டு அந்த ரூமை விட்டு அப்படியே வெளில வராரு. வந்துட்டு அகைன் ஸ்டெப்ல இருந்து கீழே இறங்குறாரு. ஐயோ! அவன் வேற என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு கிச்சன் சைட் தான் அப்படியே போகலான்னு போகிறாரு. இங்கிட்ட ஏங்கண்ணா ரொம்ப பயந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஐயோ! முருகா முருகா முருகா, யாரும் வந்துடக்கூடாது. ஐயோ! ஏன் இப்படி எனக்கு பயமாக இருக்கு. யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படியே மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு முன்னாடி ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. ஸோ அந்த சைடில் நடந்து வர சவுண்ட் கேட்குது. கண்டிப்பாக திருடனாக தான் இருக்கணும். கிட்ட வரக்குள்ள கரெக்டாக ஸ்லாப் பண்ணிடணும். டேயாங் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டே அவரும் முன்னாடியே போகிறாரு. இந்த சைட் ஜங்குக்கும் அப்படியே நடந்து கரெக்டாக கிச்சன் டோர் கிட்ட வர டயாங் தான் அப்படியே ஃப்ரெண்டில் யார் இருக்கான்னு கூட பார்க்காம அப்படியே செம்மையாக ஒரு ஸ்லாப் கொடுக்குறாரு அவரோட கண்ணத்துலேயே. இப்போ அப்படியே டயாங் தான் அந்த கிச்சனை விட்டு வெளில வராரு. கரெக்டாக கரண்டும் வருது. அங்கே பார்த்தா 2 திருட்டு பசங்க தான் வந்திருப்பானுங்க. அப்படியே கரண்ட் வந்ததும் அங்கேருந்து வெளில ஓடுறானுங்க. டயாங் அப்படியே அதை பார்க்குறாரு. ஆ என்ன இது, இவனுங்க இங்கேருந்து போகிறானுங்க. அப்போ அ அ அது யாரு அப்படின்னு திங்க் பண்ணிட்டே அகைன் கிச்சனுக்குள்ளே வந்து பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ஜங்குக் தான் அப்படியே பாவமா ஃபேஸை வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. டயாங் அடித்த ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே ஜங்குக் ஃபேஸில் இருக்குது. டயாங் தான் திரு திருன்னு முழிக்கிறாரு. ஜங்குக் அப்படியே டயாங்கை பார்க்குறாரு. ஐயோ! நீங்கள் தானே வந்தீங்க. அச்சோ, சாரி சாரி, நான் வேணுமே பண்ணலை, திருடன் நினச்சிட்டு அடிச்சிட்டேன், சாரி சாரி. ஐயோ அப்படின்ட்டு டயாங் தான் ஜங்குக்கிட்ட வந்துட்டு அப்படியே பேசுகிறாரு. முன்னாடி யார் வரான்னு கூட பார்க்க மாட்டியா நீ? பரவாயில்ல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போல. பல் போச்சு அப்படின்ட்டு கன்னத்தில் கை வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. ஐயோ சாரி சாரி சாரி, இங்கே பாருங்க, நான் வேணும்னே பண்ணலை, எனக்கு பயமாக இருந்துச்சு, அதனால தான் தெரியாமல் உங்களை அடிச்சிட்டேன், சாரி. சரி சரி விடு, பரவாயில்ல. என்ன லைட்டாக வலிக்குது, அது நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் அவரோட ஹேண்ட் எடுத்துட்டு அகைன் குக் பண்ணலான்ட்டு போகிறாரு. அவரோட ஃபேஸ் அப்படியே டயாங் பாவமாக பார்த்துட்டு போட் பண்ணிட்டு நிற்கிறாரு. இங்கே ஜங்குக் தான் அந்த வலியோடு அப்படியே கிச்சனில் நின்றுட்டுருக்காரு. இந்த சைட் டயாங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கா சாரி, நான் வேணும்னே பண்ணலை. சரி பரவாயில்ல, என்ன நான் மட்டும் என்ன தெரிஞ்சா பண்ணேன்னு சொல்கிறேன். இருந்தாலும் என்னால் தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு, நான் தான் காரணம், எல்லாமே என்னால், நான் இங்கே வந்திருக்கவே கூடாது. பாருங்க, என்னால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். நான் அப்படி சொன்னேன்னா என்ன? இல்லை, இருந்தாலும் இங்கே பாரு, நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு அதெல்லாம் வலிக்கல அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிகிட்டே இருக்காரு. டயாங்க்கு மனசே கேட்கல. இப்போ டயாங் தான் அப்படியே ஜங்குக் முன்னாடி வந்துட்டு நிற்கிறாரு. என்ன என்ன பண்ணுற அப்படியே அவரோட ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபேஸில் தான் வைக்கிறாரு. பாருங்க பாருங்க, வலிக்கல நீங்கள் எப்படி
எப்படி ரெட் ஆகிட்டு? என்னால தான். ஐயோ! எல்லாம் என்னால தான். ஏய் இங்க பாரு. என்ன? அதான் சொல்றேன்ல. இப்போ அப்படியே டயாங் தான் ஸ்லோவாக போயிட்டு அவர் ஸ்லாப் பண்ண அந்த பிளேஸ்லேயே அவ்வளோ சாஃப்டாக அப்படியே க்யூட்டாக ஒரு கிஸ் கொடுக்குறாரு. அச்சோ! இப்போ பாருங்க, இனிமே வலிக்காது சரியா? அப்படின்ட்டு க்யூட்டாக அவரோட ஹேண்டை வச்சு ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே டச் பண்ணி கொடுக்குறாரு. ஜங்குக் அப்படியே டயாங்க பார்த்துட்டே இருக்காரு. டயாங் அப்படியே க்யூட்டாக போட் பண்ணிட்டு அங்கே டச் பண்ணி ரப் பண்ணி கொடுக்குறாரு. அது ஜங்குக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. என்ன இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான், ஆனால் இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறாரு. இப்போ அப்படியே ஜங்குக் தான் திரும்பி டயாங்க பார்க்குறாரு. அங்கே அப்படியே டயாங்க பிடிச்சி அந்த பிளேஸில் லாக் பண்ணுறாரு. டயாங் தான் அப்படியே போட் பண்ணிட்டு ஜங்குக்கு பார்க்குறாரு. என்ன என்ன பண்ணுறீங்க? எவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அது உங்களுக்கு வலிக்கக்கூடாதுல்ல, அதான் அப்படி பண்ணேன். ரப் பண்ணி கொடுக்குற. ரப் பண்ணி கொடுக்கறது ஓகே, அது என்ன? அதுக்கு முன்னாடி என்ன பண்ண? அது அது இப்போ தான் டயாங் அப்படியே ரியலைஸ் பண்ணுறாரு. அச்சோ டயாங், என்ன பண்ணி வச்சிருக்க நீ? அப்படின்ட்டு ஜங்குக்கு பார்க்குறாரு. ஜங்குக்கும் அப்படியே ஒரு மாதிரி செட்யூசிங் லுக்கில் டயாங்க பார்க்குறாரு. என்ன இது? இவர் எதுக்கு என்ன எப்படி பார்க்குறாரு? 2 பேருமே அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஜங்குக் தான் அவரோட ஐஸ் அப்படியே டயாங்கோட லிப்ஸ் கிட்ட தான் போகுது. டயாங் தான் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு ஜங்குக்கை பார்க்குறாரு. என்ன எதுக்கு அப்படி பார்க்குறீங்க? ஏன் பார்க்கக்கூடாதா என்ன? என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? வேற எப்படி பேச சொல்கிற? இல்லை, நீங்கள் எப்படி பேசுவேன்னா, எனக்கு வீட்டுக்கு போகணும், என்னை வீட்டில் கொண்டு போய் விடுங்க. அதுக்குள்ளே என்ன அவசரம்? நீங்கள் கூப்பிட்டு வர சொன்னதே நான் தான். என்ன? நீங்களா? ஆமாம், நான் தான் சொன்னேன். எதுக்கு? எதுக்குன்னா பிடிச்சிருக்கு, அதான் சொன்னேன். பிடிச்சிருந்தா உடனே வீட்டுக்கு கூப்பிடுவீங்களா? உங்களை பார்த்தா ஏதோ ரொம்ப நல்ல பையன் மாதிரி டீசெண்டாக அதுவும் ரூடாக இருப்பீங்கன்னு நினச்சா நீங்கள் என்னென்னா இப்படி செட்யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன செட்யூஸ் பண்ணுறேன்னா? பாரா, நான் இன்னும் அது கூட பண்ண ஆரம்பிக்கவே இல்லை. அதை பண்ணனா நீ என்ன பண்ணுவ? அப்படின்ட்டு டயாங்கிட்ட ரொம்ப க்ளோஸாக போகிறாரு. டயாங்க்கு ஒரு மாதிரி இருக்குங்க. அவர் அப்படியே பப்பி ஐஸோட ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக் தான் என்ன நினச்சாருன்னு தெரில, சடனாக அப்படியே டயாங்க பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ஜங்குக் தான் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. டயாங்க்கு செம்ம ஷாக் அண்ட் ஒய்டாக இருக்குது. டயாங் தான் ஜங்குக்கை பிடிச்சி அப்படியே தள்ளி விடுறாரு. என்ன என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணாங்க? நீ கொடுத்ததை தான் நான் ட்ரிபிளாக கொடுத்தேன். என்ன? நான் என்ன கொடுத்தேன்? அதான் இங்கே கொடுத்தி அப்படின்ட்டு அவரோட சீக்ஸை பாயிண்ட் பண்ணுறாரு. அது உங்களுக்கு வலிக்கக்கூடாதுன்ட்டு நான் கொடுத்தேன், அதுக்கு இப்படி தான் பண்ணுவீங்களா? ஆமாம், அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் ரொம்ப மோசம், நான் என் வீட்டுக்கு போகிறேன், என்னை விடுங்க. ஏன், நான் இப்போது கொடுத்தது உனக்கு என்ன பிடிக்கலையா என்ன? அது 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 சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கலையா என்ன? என்ன நீங்கள்
இப்படியெல்லாம் கேட்குறீங்க? உண்மையை சொல்ல, நீ என்ன பார்க்கவே இல்லை, என்னை பற்றி திங்க் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லு. நான் உன்னை இப்போவே போயிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். அது வந்து அது வந்து அது என்ன தயங்குற? சொல்லு, கேட்டதுக்கு பதில் சொல்லு. அது இல்லையே. ஏன் கண்ணு பார்த்து சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறாரு. இங்கே டயாங்க்கு தான் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அப்படியே கீழே குனிஞ்சிட்டே இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் அவரோட ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு டயாங்கோட சீக்ஸ் கிட்ட வச்சு அப்படியே அவர் சைடு பார்க்க வைக்கிறாரு. டயாங்கும் அப்படியே அப் பண்ணி பார்க்குறாரு. இப்போ சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கலையா என்ன? பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன? அப்புறம் ஏன் இந்த ஃபார்மாலிட்டிஸ்? ஃபார்மாலிட்டிஸா? அதெல்லாம் இல்லை, எனக்கு பயமாக இருக்குது உங்களை பார்த்தா. என்ன பயம்? என்னை பார்த்தா உனக்கு அப்படி என்ன பயமாக இருக்குது? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னை வீட்டில் போய் விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு டயாங் தான் இங்கே அப்படியே ஜங்குக் கிட்ட கேட்குறாரு. ஜங்குக்கான டயாங்கை விடுற மாதிரியே இல்லை. இந்த சைட் தாரா தான் அப்படியே அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட சுற்றிட்டு வீட்டுக்கு தான் வந்திருப்பா. சரி, நான் அப்போது கிளம்புறேன். ஏய், என்ன எதுவும் கிடையாதா என்ன? என்ன கிடையாதா? அதான் கொடுத்துட்டல, அப்புறம் என்ன? போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு தாரா தான் அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறா. வீடு பார்த்தா ரொம்ப அமைதியாக இருக்குது. என்ன இது, நம்ம வீடா இது? அம்மா டயாங் எங்க? அண்ணாவையும் காணும், எங்கே போனாங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி தாரா தான் தேடிக்கிட்டு இருக்கா. இந்த சைட் கிச்சனில் தான் ஜங்குக் அப்படியே டயாங்கை லாக் பண்ணி வச்சுருக்காரு. தாரா அப்படியே தேடிக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கிச்சன் சைடு தான் வந்து பார்க்குறா. தென் அப்படியே கட் பண்ணி மாலில் பார்த்தா அங்கே நம்ம ஜியோன் தான். அவர் செம்ம கோவமா அவரோட கன் எடுத்து அப்படியே லோட் பண்ணிகிட்டே உட்காந்துருக்காரு. எல்லாம் என் நேரம் போயும் இவன் கூட, அதுவும் இந்த மாலில். நான் இந்நேரம் என் வீட்டில் அழகாக நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்திருப்பேன். ஆமாம், நான் தான் உன்னை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டேன், இங்கே உட்காருன்ட்டு. பேசுகிறத பாரு அப்படின்ட்டு அந்த பர்சன் தான் எழுந்து போயிட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருக்கான்ட்டு பார்க்குறாரு. என்ன பண்ணுறது, பசிக்குது வேற. என்கிட்ட சொன்னேன், சரியான கல் நெஞ்சக்காரன், நம்ம பாட்டுக்கு ஏதாவது எடுத்து இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பர்சன் தான் அப்படியே தேடிக்கிட்டே இருக்காரு. அங்கே அவ்வளோவா திங்ஸ் இல்லை. ஸோ 1 or 2 ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது. இப்போ அப்படியே அந்த பர்சன் தான் அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அங்கே நீஃபும் இருக்குது, அதால் அப்படியே கட் பண்ணுறாரு. எங்கே பாரு, கேமரா இருக்குது, தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காத. நாளைக்கு மாட்டினா நீ தான் பில் பே பண்ணும். அது எங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஓவராக பேசிகிட்டு இருக்க, அப்புறம் பாரு அப்படின்ட்டு ஜியோன் தான் அந்த பர்சன் ஹேண்டில் இருக்க நீஃபை வாங்கலான்ட்டு போகிறாரு. பட் அந்த பர்சன் அப்படியே அந்த நீஃபை பிடிச்சிட்டு செம்ம கோவத்தோட ஜியோனை பார்க்குறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்க? நீ சைலண்ட்டாக இரு, நான் பாட்டுக்கு பண்ணிகிட்ருக்க. உனக்கு என்ன வந்துச்சு? அவ்வளோதான், பார்த்துக்கோ, தேவையில்லாமல் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாத அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்காரு. இப்போ பார்த்தா அவர் நீஃபை ஷார்ப்பாக பிடிச்சிருப்பாரு. அவரோட ஹேண்டில் அப்படியே ப்ளீட் ஆகுது. அந்த பிளட்டுலாம் அப்படியே ட்ராப்பாக கீழே விழுது. ஜியோன் தான் அப்படியே பார்க்குறாரு. நான் இங்கே பேசிகிட்டே இருக்கேன், நீ என்னத்தை பார்க்குற அப்படின்ட்டு அந்த பர்சன் தான் இப்போ ரியலைஸ் பண்ணிவிட்டு அவரோட ஹேண்டை பார்க்குறாரு. ரொம்ப ப்ளீட் ஆகுது. அப்படியே அந்த பர்சன் தான் பார்த்துட்டே இருக்காரு அவரோட ஹேண்டை. அவர் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. அதை பார்த்த உடனே அடுத்த செகண்ட் எதுவுமே பேசலை, அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக இருக்காரு. அவரோட ஹேண்டை மட்டுமே பார்த்துட்ருக்காரு.
எங்க ஜியோன் தான் அப்படியே அவரு எதுவும் பேசாம அந்த பர்சனோட ஹேண்ட பிடிச்சி அவர் அப்படியே கூப்பிட்டுட்டு போறாரு வாஷ்ரூம்க்கு. அப்படியே கூப்பிட்டு போயிட்டு வாஷ்ரூம்ல தான் அந்த பர்சனோட ஹேண்ட வாஷ் பண்றாரு. நல்லா வாய்க்கிலேயே பேச வேண்டியதா, இதை பார்த்தா மட்டும் உடனே வாயடைஞ்சு போய் நிற்க வேண்டியது. என்னத்த சொல்ல, விடு என்னை பார்த்துக்க, எனக்கு தெரியும். நீ பார்த்துக்கிட்ட லட்சணம் தான் இதிலே தெரியுது. என்ன நீ ஓவரா பேசுகிற? மூடிட்டு ஹேண்டை காமி. ஒன்று தெரியுமா, எனக்கு பிளட்டை பார்த்தா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அப்படியே ஃபைண்ட் ஆகிட்டாரு ஜியோன் மேலே. ஏய் ஏய் என்னாச்சு உனக்கு? எங்கே பாரு. ஐயோ, உன் பேர் வேறு எனக்கு தெரியலையே. ஏய் இங்கே பாரு, கண்ணு தர அப்படின்ட்டு அந்த பர்சனோட ஃபேஸை தான் அப்படியே டச் பண்ணுறாரு. இப்போ பார்த்தா அங்கே வாட்டர் இருக்குது. அப்படியே அந்த பர்சன் மேலே தான் தெளிக்கிறாரு. அப்படியே ஸ்லோவாக எழுந்துக்கிறாரு. ஜியோன் தான் அந்த பர்சனை கூப்பிட்டு போயிட்டு அங்கே சேரில் சிட் பண்ண வச்சு அவரோட ஹேண்டுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறாரு. இப்படி டைமும் ஸ்கிப் ஆகுது. 2 பேருமே அந்த நைட் ஃபுல்லாக அந்த மாலில் தான் இருந்திருப்பாங்க. தென் இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்புறம் டயாங்க அவரோட வீட்டில் போயிட்டு ட்ராப் பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அந்த மால் அப்படி வாட்ச்மேன் தான் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த மாலை ஓப்பன் பண்ண வேகத்துக்கு 2 பேருமே அந்த மாலை விட்டு வெளில வராங்க. இங்கே வாட்ச்மேனுக்கு செம்ம ஷாக் ஆகிட்டு அவர் பாட்டுக்கு திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாரு. இப்போ ஜியோன் தான் அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக வாட்ச்மேன் கிட்ட வந்துட்டு, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? உள்ளே யார் இருக்காங்க? இல்லை அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நீ பாட்டுக்கு எழுத்து மூடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நல்ல வேலை எனக்கு எதுவும் ஆகலை, இல்லை உன் வேலை போயிருந்திருக்கும் அப்படின்ட்டு ஜியோன் தான் அப்படியே ஃபாஸ்ட்டாக கார்கிட்ட போயிட்டு அவர் பாட்டுக்கு காரை எடுக்கிறாரு. இந்த சைடு அந்த அன்னோன் பர்சன் அவர் பாட்டுக்கு அவரோட பைக் எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக போயிடுறாரு. தென் இப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தா நம்ம ஜியோன் தான் ஒரு பிளாக் காரில் செம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு பிளேஸ்க்கு போயிட்டுருக்காரு. அவர் ஹேண்டில் ஒரு ரோஸ் இருக்குது. அதை வந்துட்டு ஒரே ஒரு ஃப்ளவர் பாக்ஸ் வச்சு ஒரு பொக்கே மாதிரி பண்ணியிருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்குது. அதில் அவ்வளோ அழகாக டியர் லவ்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தா அந்த கார் ஒரு வீட்டுக்கிட்ட ஸ்டாப் ஆகுது. அது நம்ம டயாங்கோட வீடு தான். அந்த பிளேஸில் யாருமே இல்லை. இப்போது ஜியோன் தான் ஸ்லோவாக காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே வெளில இறங்குறாரு. இறங்கிட்டு அப்படியே டோர் கிட்ட போகிறாரு. அந்த ரோஸ் எடுத்து அப்படியே அந்த டோர் கிட்ட வச்சுட்டு அந்த காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளில வராரு. வந்துட்டு ஃபாஸ்ட்டாக காருக்குள்ளே ஏறுறாரு. காரும் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. இப்போது அங்கே இருக்க அந்த கார் போனதும் அந்த வீட்டுக்குள்ளேருந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் தான் வெளில வராரு. வந்து அப்படியே பார்க்குறாரு. சுற்றி முற்றி பார்த்துட்டு கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. அங்கே அந்த ரோஸ் இருக்குது. அந்த ரோஸை பார்த்ததும் அந்த பர்சனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாகிடுது. அப்படியே கீழே குனிஞ்சி அந்த ரோஸை எடுக்கிறாரு. எடுத்துட்டு பார்க்குறாரு. அதில் அந்த ஸ்டிக்கி நோட்டையும் பார்க்குறாரு. டியர் லவ்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை பார்த்ததுமே. அப்படியே அந்த ரோஸ் எடுத்துட்டு அகைன் வீட்டுக்குள்ளேயே போகிறாரு. அப்படியே கட் பண்ணி ஆஃபீஸில் பார்த்தா நம்ம ஜங்குக் தான். அவருக்கு தாட் ஃபுல்லாக நம்ம டயாங் மேலே தான் இருக்குது. என்ன பண்ணிகிட்ருப்பான்? பேசாமல் இன்னைக்கு வெளில கூப்பிடலாமா? வருவானா அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்ருக்காரு. தென் அப்படியே பார்த்தா காலேஜில் நம்ம டயாங் தான் ஜிமின் கூட உட்காந்து நடந்த எல்லாத்தையுமே அப்படியே சொல்கிறாரு. அடப்பாவி, வீட்டுக்கு போகிறேன்ட்டு கடைசியில் எப்படிலாமா நடந்துச்சு? ஆமாம் ஜிமினா, அதுவும் அவருக்கு என்னை பிடிச்சிருக்கான். இதுக்கு நான் என்ன சொல்லட்டும்? உனக்கு தானே பிடிச்சிருக்கு, பேசாமல் ஓகே சொல்லிடு. அவ்வளோ சீக்கிரமாவா? அதுக்குள்ளே எப்படி ஓகே சொல்ல முடியும்?
பார்க்கறதுக்கே நல்ல மனுஷன் மாதிரி இருக்காரா, ரொம்ப நல்லவர் வேற. யாரு அவனா? நீ வேற சரியான ஃப்ளர்ட்டி பாயா இருக்கான்டா. இருந்தாலும் உன்கிட்ட தானே ஃப்ளர்ட் பண்ணாரு, வேற யாருக்கிட்ட பண்ணாரு? ஆமாம், அதுவும் உண்மைதான். அப்படின்னா ஓகே சொல்லலான்ற? ஆமாடா, இதை விட்டா உனக்கு வேற சான்ஸும் கிடைக்காது. சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு டயங்கும் அப்படியே யோசிக்கிறாரு. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா ஈவினிங் டைம். நம்ம ஜியோன் கார் வந்துட்டு அதே மாதிரி அந்த ஹவுஸ் கிட்ட அப்படியே ஸ்டாப் ஆகுது. அவரும் அப்படி அந்த கார் விட்டு வெளில இறங்கி அதே ரோஸு அதே மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வீட்டுக்கு வெளில வச்சுட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு வராரு. திரும்ப அகைன் வந்துட்டு காரில் ஏறி அப்படியே போயிடுறாரு. அந்த பர்சனும் அப்படியே வீட்டை விட்டு வெளில வந்து அந்த ரோஸை எடுத்துட்டு அப்படியே ஹாப்பியாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. இப்படியே ஒரு 1 மந்த் போயிருக்கும். ஸோ இந்த 1 மந்தில் நம்ம ஜியோனும் அப்புறம் அந்த பர்சன், அதாவது அந்த அன்னோன் பர்சன், ஸோ 2 பேருக்குமே அடிக்கடி பார்க்குற இடத்துலலாம் 2 பேருமே ஃபைட் பண்ணியிருப்பாங்க. இப்போது அங்கே ஜியோன் தான் அவர் காரில் தான் சிட் பண்ணியிருக்காரு. அவர் ஹேண்டில் ஒரு நியூ மொபைல் இருக்குது. இதுக்கு தானே பார்க்குற இடம் ஃபுல்லாக சண்டை போட்டு உயிரை வாங்குறான், இன்னைக்கு இருக்கு அவனுக்கு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே காரை எடுக்கிறாரு. தென் அப்படியே கட் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய காஃபி ஷாப் இருக்குது. அங்கே நம்ம ஜங்குக் தான் ரொம்ப நேரமாக அப்படியே சிட் பண்ணி டயாங்க்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. என்ன பண்ணுறான் இவன்? எங்கே போகணும்? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? இன்னைக்கு வரட்டும், எப்படியாவது இங்கே வச்சு ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே சிட் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தா நம்ம டயாங் தான் அவரோட ஸ்கூட்டியில் அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அந்த காஃபி ஷாப் கிட்ட ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்கூட்டியை விட்டு வெளில இறங்குறாரு. இறங்கிட்டு அந்த காஃபி ஷாப்குள்ளே தான் போகிறாரு. எங்கே எங்கே இருக்கார் இவர்? இப்போ எதுக்கு என்னை வர சொன்னார்? என்னவா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு சுற்றி முற்றி தேடுறாரு. அங்கே பார்த்தா ஜங்குக் தான் சிட் பண்ணியிருக்காரு. அதை அப்படியே டயாங்கும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரும் ஸ்லோவாக அந்த பிளேஸ்க்கு போகிறாரு. அப்படியே போயிட்டு ஜங்குக் முன்னாடி தான் நிற்கிறாரு. என்ன, எதுக்கு வர சொன்னீங்க? நீ ஃபஸ்ட்டு உட்காரு, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறாரு. டயாங்கும் போயிட்டு அப்படியே அங்கே இருக்க சீட்டில் சிட் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே 2 பேருமே சைலண்ட்டாக இருக்காங்க. நம்ம ஜங்குக் தான் டயாங் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இந்த சைட் டயாங் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாரு. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே ஜங்குக் தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்க பாரு, இப்போ வர நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்ட்டு உனக்கு டவுட்டாக இருக்கலாம். வேறு எதுக்கும் இல்லை, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண தான் கூப்பிட்டேன். என்ன இதில் டிஸ்கஸ் பண்ண என்ன இருக்கு? ஏன் ஒன்றுமே இல்லையா என்ன? இருக்கு, ஆனால் இப்போ அப்படியே டயாங் தான் திங்க் பண்ணிகிட்டே இருக்க ஜங்குக் சடனாக அப்படியே எழுந்து அவரோட பேக் சைட்லேருந்து ஒரு ஃப்ளவர் பக் இருக்குது. அதை அப்படியே எடுக்கிறாரு. எடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு ரிங் பாக்ஸ் தான் இருக்குது. அதை அப்படியே காமிச்சு டயாங்க்கு அவ்வளோ அழகாக அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ எல்லாருமே அப்படியே அவங்க 2 பேரும் மட்டும்தான் பார்க்குறாங்க. இந்த சைட் டயாங்க்கு செம்ம ஷாக் அண்ட் ஒய்டாகவும் இருக்குது. அதே சமயம் அவருக்கு ஹாப்பியாகவும் இருக்குது. அப்படியே வியர்டாக பார்த்துட்டே நிற்கிறாரு. என்ன உனக்கு ஓகேனா சொல்லு, நான் உன்னை ரொம்ப ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன். அது வந்து எனக்கு ஓகே இல்லாமல் எப்படி? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமே, அதனால தான் என்னவோ நோ சொல்ல மனசு வர மாட்டேங்குது அப்படின்ட்டு டயாங் சொல்ல
இப்போ அப்படியே ஜங்குக்கும் ஸ்மிர்க் பண்ணுறாரு. டயாங்கும் அதை அவ்வளோ அழகாக வாங்கிக்கிறாரு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே எழுந்து டயாங்க போயிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. டயாங்கும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. இது அப்படியே ஒரு பர்சன் தான் அந்த காஃபி ஷாப் மிரருக்கு வெளில நின்று அப்படியே கோவமாக பார்த்துட்ருக்காரு. அவர் ஐஸ் ஃபுல்லாக செம்ம ரெட் ஆகுது. எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்டயும் பேசிக்கிட்ட அவன்கிட்டயும் பேசுவான், இரு இவனுக்கு இருக்கு அப்படின்ட்டு. அது வேற யாரும் இல்லை, ஜியோன் தான். அவர் அப்படியே ஃபாஸ்ட்டாக அந்த காஃபி ஷாப்குள்ளே வராரு. செம கோவத்தோட டீ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அங்கே போயிட்டு நிற்கிறாரு. இப்போது டயாங் தான் அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே கன்ஃபியூஷனாக ஜியோனை பார்க்குறாரு. ஜங்குக்கா, இது என்ன என்ன இது? ஆ என்ன அப்படியே நடிக்கிற? எதுவுமே தெரியாத மாதிரி. ஆ யார் நீங்கள்? எனக்கு உங்களை தெரியல. என்ன தெரியலையா? தெரியாம தான் இவ்வளோ நாள் ஃபைட் பண்ணிட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தியான்ட்ட. ஆ இப்போ அப்படியே ஜங்குக்கும் திரும்பி பார்க்குறாரு. ஏ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? அதை நான் கேட்கணும். நீங்கள் என்ன பண்ணுற? நான் இதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? அதே மாதிரி நானும் உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை. ஐயோ, இப்போ இதுக்கு 2 பேரும் ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க? ஏய் என்ன எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்க? உங்ககிட்ட நான் எதுக்கு நடிக்கணும்? என் கூட மாலில் இருந்துட்டு இங்கே என் கூட காஃபி ஷாப்பில் ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே பேசிகிட்டு இருக்க. என்ன உங்கள் கூட நான் மால்லையா? நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது. அது எப்படி பார்த்த அடுத்த செகண்டே யாருன்னே தெரியாதுன்ற? ஏய் என்ன நீ அவன் தான் யாருன்னு தெரியாதுன்றால, அப்புறம் என்ன? எங்கே பாரு, நீ தான் வேற யாரும் நினச்சி இவன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க. இவன் என் ஆள். என்ன ஓ ஆளா? ஒரு நிமிஷம் நீங்கள் உண்மையாக என்ன தான் பார்த்தீங்களா? ஆமாம், பின்ன வேற யாரை பார்த்தேன்? ஹேண்டில் பேண்ட் போட்டுட்டு நல்லா திமுறா ஓவரா ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருந்தா. இப்போ என்னன்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே அப்பாவி மாதிரி பேசிகிட்டு இருக்க. அவனை ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ என்ன உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகணும் அவ்வளோதானே? இருங்க, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் தேடுற பர்சன் வந்துடுவான். என்ன நான் தேடுற பர்சனா? அப்போது நீ யார்? அதான் சொல்கிறேனே, வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்ட்டு டயாங் தான் இப்போ அப்படியே கால் பண்ணுறாரு. அந்த சைடில் ரிங் போகுது, பட் கால் எடுக்கலை. டயாங் தான் கால் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ பார்த்தா அந்த சைடில் ஒரு பர்சன் தான் அப்படியே கால் அட்டன் பண்ணிவிட்டு, என்ன எதுக்கு கால் பண்ணுற? டி எங்கடா இருக்க நீ? ஏன் எங்கே இருந்தா உனக்கு என்ன? ஐயோ, உடனே கிளம்பி நான் சொல்கிற காஃபி ஷாப்புக்கு வாயேன். எதுக்கு வரணும்? நீ வாயேன், கொஞ்சம் சீக்கிரமாக வாராசா, தயவு செஞ்சு வாயேன். தம்பி கூப்பிட்றல, எனக்காக வரமாட்டியா? சரி சொல்லி தொலை, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனும் காலை கட் பண்ணிடுறாங்க. தென் அப்படியே டைமர் ஸ்கிப் ஆகுது. இந்த சைட் ஜியோனுக்கு தான் எதுவுமே புரியாமல் அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாரு. அங்கே ஜேகேக்கும் அதே தான். இப்போ பார்த்தா காஃபி ஷாப்க்கு வெளில ஒரு பைக் தான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஸ்டாப் ஆகுது. ஸோ அந்த பர்சன் கூட ஜிமின் தான் பைக்கில் சிட் பண்ணியிருக்காரு. இப்போ 2 பேருமே அந்த காஃபி ஷாப்குள்ளே ஃபாஸ்ட்டாக வராங்க. அப்பா வந்துட்டான். இங்கே பாருங்க மிஸ்டர், நீங்கள் தேடின பர்சன் இதோ வரானே, அவனானு பாருங்க அப்படின்னு சொல்ல, இப்போது அட் தி சேம் டைமில் ஜேகேவும் ஜியோனும் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா நம்ம வீதா அப்படியே ஹெட்டில் பேண்ட்லாம் போட்டுட்டு ஹேண்டில் கர்ச்சிஃப் கட்டிட்டு ஃபாஸ்ட்டாக நடந்து வராரு. பக்கத்துலேயே ஜிமினும் வராரு. இங்கே ஜேகேக்கு தான் ஒன்றுமே புரியலை, அப்படியே பார்க்குறாரு. வீதா இப்போ ஃபாஸ்ட்டாக நடந்து டேக்கிட்ட வராரு. என்ன எதுக்கு வர சொன்னேன்னா? என்ன ப்ராப்ளம்? யாராச்சும் ப்ராப்ளம் பண்ணாங்களா? ஆஹா,
இல்லடா அண்ணா. தோ அங்க நிக்கிறாரே அவரு தான். அப்போலேருந்து என்ன நீன்னு நெனச்சு பேசிட்டு இருக்காரு. யாரு? அப்படின்ட்டு இப்பதான் வி வந்து திரும்பி ஜியோனை பார்க்குறாரு. ஓ! இவனா? ஏய் என்ன அவனா இவனாங்கிற? மரியாதை குடுத்து பேசு. உனக்குலாம் என்னடா மரியாதை? ஆ? என்ன? இப்போ எதுக்கு இங்கே வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க என் தம்பிக்கிட்ட? ஆ அது 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 எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? ஆஹா, இப்போ தான் புரியுது. அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணதை பார்த்துட்டு நானும் நினச்சி சரி பொசசிவில் இங்கே வந்திருக்கீங்களோ? என்ன பொசசிவா? அதுவும் ஆமல. ஏய் இங்கே பாரு, அன்னைக்கு நீ ஃபைட் பண்ணி அந்த மொபைலுக்கு அதை வாங்கி கொடுக்கலாமேன்ட்டு தான் உன்னை தேடி வந்தேன். அதுக்குள்ளே இப்படி ஆகிட்டு பார்க்கக்கூடாதுன்னு நினச்ச பர்சன்லாம் பார்க்குற மாதிரி. டேய் என்ன ஓவரா பேசுகிற? யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்ச? வேற யார? உன்னை தாண்டா. ஐய இவனை ஐயோ உனக்கு என்ன எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணுறது தான் வேலையா? ஏய் யார் பிரச்சனை பண்ணா? இங்கே பாரு இதான் உன் ஃபோனு, நான் கிளம்புறேன். தோடா போகிறேன்னு சொன்னால் அப்படியே விட்டுருவோமா? ஐயோ இல்லையா? முடியாது. எதுக்கு என்ன தேடுற? நான் எதுக்கு நிற்கணும்? எனக்கு வேலை இருக்குது. என்ன என்ன ஓவரா பண்ணுற? அப்படி தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் உன்ன? அப்படின்ட்டு வீடா அப்படியே ஜியோன் பின்னாடியே போகிறாரு ஃபாஸ்ட்டாக. சரி நம்ம ஜிமின் தான். ஐயையோ என் மச்சான் தனியாக விட்டு போகிறானே என்ன? அட பாவி, அப்போ நான் யாருடா? ஆ, அது அது வந்து நீயும் என் மச்சான் தான்டா. டேய் அப்போ மூடிட்டு இங்கே இரு. ஏய் என்ன அப்போ நீ என் கூட வரலையா? ஆ எங்கே போகிறோம்? ஏன் சொன்னாதான் வருவியா என்ன? அப்படிலாம் இல்லை. அப்போ வா அப்படின்ட்டு ஜங்குக் தான் அவரோட ஹேண்டை எடுத்து டயாங்கிட்ட கொடுக்குறாரு. ஏங்கும் அவ்வளோ அழகா அவரோட ஹேண்டை பிடிச்சிக்கிறாரு. 2 பேருமே அங்கேருந்து போகிறாங்க. அட பாவி டேய், நீ நம்பி நான் தனியாக வந்தேன் பாரு. ஒருத்தன் என்னன்னா அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான், இன்னொருத்தன் என்னன்னா அதுக்கு மேலே போகிறான். ஆக மொத்தம் 2 பேரும் நல்லா வருவீங்கடா டேய். இவனுங்களை நம்பி வந்தோம் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்ட்டு ஜிமின் தான் தலையில் கையை வச்சுட்டு அப்படியே அங்கேயே நின்றுட்டுருக்காரு. ஜியோன் தான் அங்கே போயிட்டு ஃபாஸ்ட்டாக காரில் ஏறி சிட் பண்ணிட்டு கார் எடுக்கலான்னு போகிறாரு. வி தான் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு அந்த கார் கீ அப்படியே எடுத்துக்கிறாரு. ஏ என்ன ஒழுங்கா கீயை கொடு. முடியாது, கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவேன்? இங்கே பாரு, டென்ஷன் பண்ணாத. ஆமாம்மா, இல்லைன்னா மட்டும் இவர் அப்படியே கோவப்பட இருப்பார். ஏய் என்ன என்ன அப்படியே பொம்பிட்டு வர? எவ்வளோ நாள் ஃபைட் தானே பண்ணிகிட்டு இருந்த? ஆமாம் பண்ணேன். அப்படியே நீங்கள் எதுவுமே பண்ணாத மாதிரி பார்க்குறீங்க. ஆ ஆமாம், நான் என்ன பண்ணேன்? ஆமாம்மா, இவங்க அப்படியே என் வீட்டுக்கெல்லாம் வந்து ரோஸ்லாம் வைக்கவே இல்லை. அது அது வந்து அது சாரு, நானே தெரியாம தான் ரோஸ்லாம் வச்சிங்க போல். ஆமாம் ஆமாம், நான் தான் வச்சேன். என்னப்போ? ஆனால் அது நீன்னு எனக்கு தெரியாது. ஆ அப்புறம் அப்படின்ட்டு அந்த விண்டோ கிட்ட 2 ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு ஜியோன்னு. அவருக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. இப்போ அப்படியே வீடா ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அப்படியே ஜியோன் காருக்குள்ளே தான் ஏறி சிட் பண்ணிக்கிறாரு. இப்போ எடுக்கிறியா காரை அப்படின்ட்டு கார் கீயை ஜியோன் கிட்ட கொடுக்குறாரு. அவரும் ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா நைட் ஆகிட்டு நம்ம ஜங்குக் வீட்டில் தான் அங்கே பால்கனியில் நம்ம ஜங்குக்கும் டேவும் அவ்வளோ அழகா ஹக் பண்ணிட்டு அப்படியே அந்த மூணையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கா? ஆ சொல்லு என்ன? இல்லை, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? ஆ கேளு. இல்லை, உங்களுக்கு ஒரு அண்ணா இருக்காருன்ட்டு ஏன் நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை? நீ கூட தான் சொல்லலை. அது நீங்கள் கேட்கவே இல்லை. ஆ அப்புறம் உங்கள் அண்ணா
என்ன வீணு நினச்சி ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருந்திருப்பீங்க நீங்கள்? அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் நான் பொண்ணை விட்டுருவேனா என்ன? இந்த ஜிகேக்கு என்றைக்குமே டே தான். இதை யாரை நினச்சாலும் மாற்றவே முடியாது. அப்படியா? ஆமாம். நீ என்ன நினைக்கிற? அப்படின்ட்டு ஜங்குக் தான் டேயோட ஃபேஸை கட் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறாரு. டேயாங் பப்பி ஐஸோட ஜங்குக்கை பார்த்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஜங்குக் தான் அவ்வளோ அழகாக போயிட்டு டேயோட ஃபோர்ஹெட்லே கிஸ் பண்ணுறாரு. என்னைக்கும் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஓகேடா, நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். அண்ட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேடா, நான் போயிட்டு வரேன். டாட்டா, பாய் பாய், லவ் யூ ஆல்.